அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நேற்று அம்பத்தூரில் ஒரு ஃப்ளாட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தேன். ஒரு சாரு குழந்தைய வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. குழந்தைகிட்ட விளையாண்டுட்டு ஏதாச்சுமே பேச்சு கொடுக்கும்போது பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்கும் ஒரு குழந்தைகிட்ட விளையாடும்போது ஒரு சந்தோஷமும் கிடைக்கும்போது, சார் நான் ஒரு ஃபிட்னஸ் சென்டர்னு சொல்லி அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க சோஃபா சேல் பண்ணிடலான்னு இருக்கேன், உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சார் நான் அந்த மாதிரி யூடியூப் வச்சுருக்கேன், அதில் வேணால் போடுறேன், அப்புறம் எங்களையும் சேர்த்து டீட்டெயில் போட்டிருக்கேன்னாங்க. சரி இது மார்க்கெட்டிங் ஸ்டாண்டாகவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டேங்க. பொதுவாக நான் ஒரு 12 வருஷமாக யோகா டெல் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய சாப்பாடு கண்ட்ரோல் இல்லாததுனாலையும் கடின உழைப்பினாலையும் எனக்கு கிட்டத்தட்ட 3 முறை சுகர் வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். அப்புறம் கீழே ஒரு வீட்டு கஸ்டமர்கிட்ட அட்டன் பண்ணியிருக்கும்போது அவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவங்களுக்கு 69 வயசு ஆகுது. நல்லா மாஸ்டர்கிட்ட ட்ரைனிங் எடுத்து இப்போவும் யோகா ட்ரில்லு ஃபுட் கண்ட்ரோலு மெயினாக ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு சுகர் எதுவும் இல்லைன்னாங்க. அப்போது ஏதாச்சுமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய மாஸ்டரே இந்தியா லெவலில் ஃபேமஸான ஆளுங்களுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து யோகா ட்ரைனராக, பட் அவருக்கு இப்போ ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, பெரும்பாலும் சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க காலையில் 8 மணிக்கு சாப்பிடணுங்கிறாங்க டாக்டர்ஸு. ஆனால் பெரும்பாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் பொரித்த பொருள் அப்பளத்துலேருந்து மீன்லேருந்து எதுவுமே சாப்பிட்றது நல்லதில்லைங்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் சுகர் இருக்கிறவங்க இதை விரும்பி சாப்பிட்றாங்க. நல்லா பொரித்த மீனை வச்சு கெட்டுறாங்க. என்னங்க இது டாக்டர் உங்கள்கிட்ட தப்புன்னு சொல்லலையான்னு சொன்னால், டாக்டர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியுமா? இந்த குற்றச்சாட்டை நான் அநேக பேர்ட்ட ஆராய்ச்சி பண்ணால், அவங்க டாக்டர்ஸு சுகர் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு சாப்பாடும் கண்ட்ரோல் பண்ணணும், ஹெல்த்தாகவும் சாப்பிடணும், டைமிங் சாப்பிடணும்னு சொல்கிறத பெரும்பாலான சுகர் வியாதி இருக்கிறவங்க கேட்குறதே இல்லை. அவங்க முதல்ல உடல் உழைப்பு கிடையாது, ரெண்டாவது அப்படியே உழைச்சாலும் அதிக நேரம் உழைக்கிறாங்க, டைமிங் சாப்பிட்றதில்ல, டைமிங் தூங்குறதில்ல, ஃபுட் கண்ட்ரோல் இல்லாத காரணத்தினால தான் பெரும்பாலான ஆளுங்களுக்கு சுகர் இருக்குங்கிறது என்னுடைய ஆராய்ச்சியும் எதிராளியாக இருக்கிற அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் 69 வயசுக்காரங்களும் ஆராய்ச்சி. இயற்கை யாருமே ஜெயிக்க முடியாது. அப்பேற்பட்ட அவங்க மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லாமல் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்களாம். இது என்ன மாஸ்டர்னு கேட்டாங்களா? இயற்கை யாரும் ஜெயிக்க முடியாது, ஜெனட்டிக்காக கூட வரும், இது என்னுடைய ஜெனட்டிக்காக இருக்கலாம், பட் இத்தனை காலமாகவும் நம்ம நார்மலாக டாக்டர் செலவு மிச்சப்படுத்தி சுகர் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறோம். நான் பல பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாலும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான் அப்படின்னாங்களாம். அதனால் கடவுள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன்.